இவருடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷை உதயநிதி கூட்டிட்டு போய் மாமன்னன் படத்தில் நடிக்க வச்சிட்டாரு. அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சது. வேற என்ன? என்னுடைய கதாநாயகியை காப்பாற்ற முடியாத என்னுடைய பணம் பலாயிரம் கோடி இருந்து என்ன பண்றது? அரசியல் அதிகாரம் இல்லை. அதனாலதான் அவர் எங்க எங்க கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் காரணம். கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு என்ன சண்டை? ஜெயலலிதா யாருடைய நாயகி? ஜெயலலிதானாலதான் எம்ஜிஆர் கருணாநிதி சண்டை. திமுக உடையுது. எங்க பார்த்தாலும் ஒரு நடிகை பிரச்சனை தான். திராவிட இயக்கம் என்பதை நடிகைகள் நடிகர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார். அப்ப இந்த டிவி கேக்குள்ளயும் அந்த பிரச்சனை இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஸோ தொடர்ந்து மக்கள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம சில பேர் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே தான் வரும், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் இன்னும் இருக்கு, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கவே டிவிகேக்கும் சப்போர்ட் பண்ற இளைஞர்கள் கூட்டம் இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது கரூர்ல, அப்போயுமே வந்துட்டு நாங்க விஜய் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசுற மக்கள் இருக்கும்போது மக்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட அரசியலே போய் சேருங்க. மக்கள்கிட்ட பெரியார் தான் சொல்லுவார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போறான். இதுதான் பெரியாருடைய பார்வை. அவர் எலெக்ஷன்ல நிக்கலையே, அவரு தேர்தலே நிக்கலையா. நீங்க திண்டுக்கல்ல ஒரு தாய் குழந்தை ஐசியூல உயிருக்கு போராடிட்டு அப்படியே போட்டுட்டு விஜய் பார்க்க வந்துட்டான். அந்த தாய் கரூர் இல்லம்மா, திண்டுக்கல். புது கதை சொல்றேன், புதுசு பேப்பர்ல வந்து செய்திதாமா. அப்போ அவனுக்கு தன்னுடைய பெத்த குழந்தையினுடைய உயிரை விட விஜயனுடைய முகத்தை பார்க்கணும்னு வர்றான்னா அவளுக்கு ஏதாவது அரசியல் போய் சேர்ந்துருக்கா? அவளுக்கு ஏதாவது பகுத்தறிவு போய் சேர்ந்துருக்கா அந்த தாய்க்கு?